பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். யாருன்னா, இரட்சகராகி இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எதற்காக ஜெபிக்க வரீங்க, என்ன வேணும்ன்றத அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் தேவையா இருக்கே, நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, நீங்க புலம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னது தேவை, இந்த நேரத்தில் உன் வீட்டிற்கு என்ன தேவை, உன் தனிப்பட்ட காரியங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு முறை பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மீன் பிடிக்க போகிறேன், இயேசு கிறிஸ்துவும் இல்லை, அதனால நான் மீன் பிடிக்க போறேன், என் பழைய தொழிலுக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போகும்போது அவரோடு கூட மற்ற சீஷர்களும் போகிறார்கள். போகும்போது அவங்க முழுவதும் என்ன பண்ணுகிறாங்கன்னா, வலையை வீசிக்கொண்டு அவர்கள் மீன் கிடைக்குமா, ஏதாவது வருமானு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் வரல. இது எல்லாவற்றையும் அறிந்தவராக அந்த இடத்துல இயேசு வருகிறார். வந்து அங்கு நின்று பார்க்கிறார். இவர்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்பதை அறிந்து, என்னது இவர்களுக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்து புரிந்து இந்த வேளையில் அவர்களிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் வலது புறமாக போய் நீங்க வலையை போடுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதே போல சீஷர்கள் போய் வலது புறமாக போடும்பொழுது திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களால் அந்த கடல்ல இருந்து அந்த மீனை எடுக்க முடியாத அளவுக்கு 2 படகு நிரம்பத்தக்கதாக அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. அன்றைக்கு ஆண்டவர் அந்த மீனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுக்கு தெரியும், இன்னதென்று தெரியும். நம்ம எவ்வளோ தூரம் கடந்து போனாலும் சரி, எவ்வளோ தூரம் அவரை விட்டு விலகி போனாலும் சரி, நம்ம கலக்கத்தோட, கவலையோட, பயத்தோட ஏதாகிலும் ஆண்டவரே என்று நம்ம கலங்கி நின்றோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. என் இரட்சகர் எப்பேற்பட்டவர் என்றால் தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை அறிந்தவராகவே இருக்கிறார். ஆமேன். காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகளையே கர்த்தர் போஷிக்கிறாரே, உங்களை போஷிக்க மாட்டாரா? அவைகள் என்ன உழைக்கிறதா, இல்லைன்னா வயல்ல போய் வேலை செய்கிறதா? எந்த பறவையாவது உழைச்சி சம்பாரிச்சு எதையாவது எடுத்துன்னு வாழுதா? இல்லையே. அவைகளையே பரமபிதா பிழைப்பூட்டும் போது உங்களுடைய தேவைகள் இன்னதென்று கர்த்தர் அறிய மாட்டாரா? நீங்க எந்த காரியத்துக்காக சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிறீங்க என்பதை கர்த்தர் புரிந்து கொள்ள மாட்டாரா? நிச்சயமாய் புரிந்து கொள்வார், அவர் அறிந்து கொள்வார். கர்த்தரண்டே திரும்புங்க, தேவ சமூகத்தில் திரும்புங்க. அப்பொழுது அந்த பேதுரு அந்த திரளான ஆசீர்வாதத்தை கண்ட பின்புதான் இவர் கர்த்தர் என்பதை, இயேசு என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில கூட நமக்காக உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பட்சத்திலே தான் இருக்கிறார், உங்களோடவே தான் இருக்கிறார். அவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே இதற்காக தான் நீங்க முழங்கால் படியிடுகிறீர்கள் என்பதை அறிந்தவராக அவர் செயல்படுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட இரட்சகரை நம்ம இந்த வேளையில தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ராஜாதி ராஜாவை நம் தெய்வமாய் நம்ம தொழுது கொள்ளுகிறோம். நாம் பாக்கியவான்கள். இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, இரட்சகர் உங்களோடு இருக்கிறார், தேவைகளை அறிந்தவர் உங்களோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பண பிரச்சனையா இருந்தாலும், தேவைகளா இருந்தாலும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. உங்களுக்காக எல்லாம் அறிந்தவர் உங்கள் பட்சத்தில் வருகிறார். பேதுரு தேடி போல, பேதுரு தன்னுடைய காரியங்களுக்காக அவன் கடந்து போகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து தான் அவனை தேடி போகிறார். அவன் குறைவோடு காணப்படுகிறான். அவன் தேவைகள் அவனுக்கு உண்டு என்று அறிந்து அவன் கிட்ட போய் அவன் தேவைகளை சந்திக்கிறார். இன்றைய நாளும் நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தேடி இந்த பிரசங்கத்து மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை வழி நடத்துவார். ஆமேன். இப்பொழுதும் இந்த நாட்கள்ல உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, இன்னதென்று நீர் தேவைகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் என்பதை புரிந்து வைத்த தெய்வமாய் இருக்கிறேன். என்னுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் அமைத்து தாங்க. ஆண்டவரே, பயத்தையும் நடுக்கத்தையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஒருவேளை இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டா, அந்த வியாதி இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், பலவீனம் நீங்கட்டும். கர்த்தர் கூடவே இருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட இந்த பிள்ளைகள் வாழட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.